இன்னைக்கு 5 விஷயம் 2 நாளோட அப்டேட்டை ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. சண்டே ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இருந்தது. லைட்டாக டச் பண்ணிட்டு ஏன்னா உறவுகளே சாரி நேற்று காலைல நம்ம காலைக்குள்ள நிகழ்ச்சி வரல. பிகாஸ் சண்டே நான் ஊரில் இல்லை, தவிர்க்க முடியாத பயணத்தினால் கொஞ்சம் பண்ண முடியல வீடியோ, சாரி. அண்ட் எஸ், நான் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா 5 விஷயம் முன்னாடி கொண்டு வந்து பாட போகிறேன். ஒன்று உங்கள் வீட்டு சமையல் அறையை நேரடியாக தொடர ஒரு பெரிய அரசு அறிவிப்பு நேற்று வந்திருக்கு. அதில் ஒரு எண்ணெய் சுற்றி பெரிய அரசியல் சண்டையும் நடக்குதுங்க. ஓகேங்களா? எண்ணெய்னா எண்ணெய் கிடையாது, இதயம் எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெய் கிடையாது, நம்பர் எண்ணெய். ஓகேவா? ரெண்டாவதாக, சட்டமன்றத்தில் முழு நாள் ஓடின ஒரு வாக்குவாதம், அரசு பக்கமும் எதிர்ப்பக்கமும் மாறி அடித்தாங்க. அதை பற்றி பேசுவோம். மூணாவதாக, ஒரு மலைப்பகுதி பட்டியலில் வந்த ஒரு அதிர்ச்சி தகவல். யார் அந்த 118 பேர்னு கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்க உறவுகளே. நாலாவதாக, தமிழ்நாட்டோட தண்ணி வழக்கில் நேற்று டெல்லியில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஐந்தாவதாக, பெண்களுக்கு அக்டோபர்லேருந்து வர இன்னொரு புது வசதி. 5ம் இன்னைக்கு இங்கே ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நீ பாட்டியிருக்கேன். முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி எனக்கு நிச்சயமாக தேவை. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3 தான் இதை சாத்தியமாகும். அப்போ தான் நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே போகலாம். முக்கிய செய்திகள். முதல்ல ஒரு விஷயம், நேற்று நம்ம ஷோ வரல. ஸோ இன்றைக்கி நேற்று இந்த 2 நாள் செய்திகளையும் சேர்த்து முழுசாக ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஒன்று கூட இல்லை, நிதானமாக உட்கார ஆரம்பிக்கலாம், சீக்கிரமாகவும் முடிச்சிடறேன். ஓகேங்களா? முதலாவதாக, விலையில்லா சிலிண்டர் அறிவிப்பும் அதை சுற்றி நடக்கிற சண்டையும். ஒரு ஹோட்டலில் 6 தோசை ஃப்ரீன்னு போர்டு போட்டிருக்கு. உள்ளே போய் உட்கார்ந்தா இப்போதைக்கு 3 தான், மீதி அப்புறம்னு சொன்னால் 3 தோசை கிடைச்சதில் சந்தோஷப்படுறதா, இல்லை மீதி 3 எங்கன்னு கேட்குறதா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒன்று இந்த இருக்கு, இன்னொன்று எங்க? இன்னொன்று தாங்க இது. சரியா? இந்த கேள்விதான் எனக்கு தமிழக அரசியலை சுற்றி எல்லாமே நடந்துட்டு இருந்ததுங்க. சரிங்களா? ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் நல்லா இருந்ததா? கேவலமாக இருந்ததா? சரி, ஓகே, கேவலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதல்வர் விஜய் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டார். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். கடந்த 4 மாதங்களாக வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்திற்கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச்சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். விவரமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இது உங்கள் வீட்டு விஷயம் தான், சரிங்களா? ஸோ முதற்கட்டமாக இந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள். தகுதி ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழ் உள்ள, அதாவது வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் உள்ள அந்த குடும்பங்களுக்கு. ஸோ சிலிண்டர் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ பயனாளிகள் மொத்தம் எவ்வளோ தெரியுமா? 1,30,16,104 குடும்பங்கள், அதாவது 1.3 crores. ஓகேவா? அரசுக்காக செலவு எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய், 4,000 crores. ஸோ இப்போ அமல் எப்போ? வர பொங்கல் முதல், அதாவது 2027 ஜனவரி மாதம் இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க. அப்போது ஸ்டார்ட் ஆகுது. அரசு தரப்பு சொன்ன இன்னொரு விஷயம், வளைகுடா பகுதியில் நடக்கிற போர் சூழலால் சிலிண்டர் தட்டுப்பாடும் விலை உயர்வும் இருக்கிற நேரத்தில்
நிதி நெருக்கடியான சூழல்லையும் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல்வருடைய வார்த்தை. இப்போது மறுபக்கம் இங்கே தான் அந்த 6 தோசையில் அந்த கேள்வி வருது. ஸோ தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள். இது நான் சொல்கிறது இல்லைங்க, அச்சு பேசுகிறாமல் பல தரப்பு பதிவுகளில் இருந்த ஒரு வாசகம். இது சொன்னது உண்மைதான். இப்போ அறிவிப்பு 3 சிலிண்டர். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். அதுவும் வருமான வரம்போட. ஸோ இந்த இடைவெளியை வச்சு தான் எதிர்த்தரப்பு களத்தில் இறங்கிருச்சு. அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் 6 சொல்லிட்டு முதற்கட்டம்னு சொல்லி மக்களை ஏமாற்ற முனைகிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இதே வரிசையில் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸோ இது அவங்க தரப்போடைய குற்றச்சாட்டு. இப்போ நம்ம ஃபேக்ட்ஸை நேர்மையாக நம்ம வைக்கணும். அதாவது 2 பக்கமும், ஒன்று அறிக்கையில் இருந்தது 6, வந்திருக்கிறது முதற்கட்டமாக 3. இது உண்மை. அதே நேரம் அரசு இது முதற்கட்டம், திட்டம் ரத்து ஆகலைன்னு தெளிவாக சொல்லுது. மீதி 3 வராதுன்னு எங்கேயும் சொல்லலை. இதுவும் உண்மை. கரெக்டா? இப்போ நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள். மீதி 3 சிலிண்டருக்கும் எல்லா குடும்பத்துக்குமான விரிவாக்கத்துக்கும் டைம்லைன் என்ன? ஸோ இந்த கேள்விக்கு அரசு பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம இங்கே கேட்கலாம். ஸோ இது நியாயமான கேள்வி நம்ம முன்வைக்கும். ஏன்னா முதல் சொல்லும் போது இந்த மாதிரி இவ்வளோ லட்சம் தான் சம்பாதிக்கணும்லாம் சொல்லலை, பொதுவாக அரசுன்னு சொன்னாங்க. இதே விதி 110 அறிவிப்புகளில் இன்னும் 2 விஷயம்ங்க. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். 1 வெற்றி பயணம், அதாவது மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் விரிவாக்கம். அக்டோபர் 2 முதல் மாநகரங்களில் ஓடுற டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் உட்பட எல்லா நகர பேருந்துகள்லையும் புறநகர் பேருந்துகள்லையும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண பேருந்தில் மட்டும் இருந்த அந்த வசதி இப்போது எல்லாருக்கும் போய் நேரடியாக சேரும். நல்ல செய்தி. 2வதாக கவனிக்க வேண்டிய ஒரு வரி. 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன்.
ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஸோ ரெண்டாவதாக பரந்தூர் விமானம் தெளிவாக சொல்லிட்டாப்ல. ஆக்சுவலி பரந்தூருக்கே போய் பார்த்தாரு. அங்கே மக்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னார். இந்த அரசு வந்தது அப்படின்னா எல்லா சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கும். அதே மாதிரி இந்த அரசு பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ, நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கே வர இந்த ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த அரசு நிச்சயமாக மறுக்குது. அங்கே அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்க போவதே கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறோம் தெளிவாக இந்த அரசு சொல்லிட்டாங்க. ஸோ ரத்து, அங்கே விமான நிலையம் வராது அப்படின்னு நம்ம அரசு ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க. எனக்கு தெரிஞ்சில்ல, உண்மையாகவே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரம் இந்த 100 நாள் 105 நாளில் இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்ங்க எல்லாம் 3வது வருஷம் 4வது வருஷம் இந்த எலெக்ஷன் வரும்போது பண்ணுவாங்க ஏமாத்துறதுக்காக மக்களை. இது உண்மையாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் உறவுகளே, உண்மையாக இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் இப்போவே 100 நாள் எல்லாத்தையுமே உண்மையாக பாராட்டுகள். சூப்பர் பரந்தூர் மக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. சரிங்களா? சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க நினைக்கிறேன். அடுத்ததாக எம்எல்ஏ கார் திட்டம். அதாவது முந்தா நேற்று முழு நாள் நடந்த வார்த்தை யுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சொந்த பைக் இருக்கலாம். ஆனால் கம்பெனி ஒரு வேன் விட்டுச்சுன்னா எல்லாரும் ஏறலாமா? பைக் இருக்கிறவங்க ஏறக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்படி எதுவும் இல்லை. ஸோ சரி, அந்த மாதிரி தான் ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா முந்தின நாள் தமிழக அரசியல் முழுக்க ஓடிச்சு. விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அரசு சார்பாக காரு மாதம் 75,000, வாகன பராமரிப்பு 25,000 உதவியாளர் தொகை. அது ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கு ஆதரவாக அரசு பக்கம் எதிர்க்கட்சி பக்கம் 2 பக்கமும் பலமான வாதங்களை வச்சாங்க. முதல்ல அரசு பக்கம் நம்ம கேட்போம். ஸோ மதிப்புக்குரிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கேட்ட கேள்வியை நேரடியானது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. ஏன் எம்எல்ஏ கார் இருக்கக்கூடாது? ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாரும் கார் இருக்குல்ல, எதுக்கு கார் இருக்குது? தாசில்தார் கார் இருக்குது, ஆர்ஐக்கு இருக்குது, சேர்மனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்மன்லேருந்து எல்லாருக்குமே கார் இருக்குது. எதுக்கு கார் இருக்குது? போயிட்டு பார்த்துட்டு மக்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு செய்யணும்னு இருக்காதான். அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் துரிதமாக செய்வார். சொந்த காரில் 5 கார் வச்சிருக்காங்க, 10 கார் வச்சிருந்தாங்க. தொகுதிக்குள்ளேயே போகாமல் 10 கார் வச்சு என்ன பண்ணுறது? போய் வசூல் பண்ணுறதுக்கா 10 கார்? ஊராக போய் இருக்கிறத போய் வசூல் பண்ணுறதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்கே மக்கள் சேவை செய்யறதுக்கு 1 கார் இருந்தால் போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக இருக்கும். தாசில்தார்ல இருந்து ஆர்ஐ வரைக்கும் ஊராட்சி சேர்மேன் வரைக்கும் எல்லாருக்கும் அரசு கார் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? சிம்பிள். ஸோ அவர் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாரு. சொந்த கார் 10 இருந்தாலும் தொகுதிக்குள்ளேயே போகாத எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. ஸோ அரசு கார்னா அது மக்கள் வேலைக்கு தான் அப்படிங்கிற வாதம் அதுவும் வந்துச்சு. ஓகேங்களா? இன்னொரு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர் காங்கிரஸ் சார்பாக அமைச்சரவையில் இருக்கிறவர் சொன்னது என்ன தெரியுமா? இன்னும் நேர்மையான ஒரு லைனுங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன். 2016 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. எங்களுக்கு கார் வாங்குறதுக்கு நான் இப்பவும் லோன்ல தான் என் கார் இருக்கு. நான் வச்சிருக்கக்கூடிய இன்னும் கார் லோன்ல தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு எங்க கார் எங்களுக்கு வாங்கி தராங்கன்னா நாங்க நிச்சயமா அதை வாங்குவோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் உள்ள போய் வேலை பார்க்கணும்னா, ஒவ்வொரு கிராமங்களையும் சுத்தி பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் தமிழ்நாடு லேபிள்ல சட்டப்பேரவைன்னு உள்ள போர்டில் கார் உள்ள போனா எங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அதுல எனக்கு பெருசா அது குறையா எனக்கு தெரியல. இல்ல, அது வீணடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் நாங்க. ஆனா மக்களுக்கு இல்ல, கார் இல்லாம இருந்தாலும் நாங்க இதுவரைக்கும் நாங்க ஓடிட்டு தானே இருக்கிறோம். நான் 3வது தடவை எம்எல்ஏ. அது இல்ல, ஆனா காரை கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தான் என்னுடைய எண்ணம். என் சொந்த காரே லோனில் தான் இருக்கு அப்படின்னாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்களும் பணக்காரங்க கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் முன்னெடுத்து வச்சாரு. ஸோ இப்போ எதிர்பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் வச்ச வாதம் இதுதான். அதாவது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும். 1 கார் 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்களுடையது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லுங்கள். இப்போ அந்த சப்ஜெக்ட் அவங்க தொட்டதே தப்பு. கார் கொடுக்குறேன், அதுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்ல தப்பு. ஏன்னா
அவங்களுடைய மெயின் கோஷம் என்ன? நிதி இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. காலியாக வச்சுட்டு போனால் எப்படி காரில் எம்எல்ஏவுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சம்பளம் கொடுப்பாங்க? ஆகையினால அவங்க சொல்கிற மாதிரி தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்கில் ஒரு போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு போது இதுக்கு எங்கே பணம் கேட்கறது நியாயம். கார் இல்லாதவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். பலருக்கு ஏற்கனவே 2-3 கார் இருக்குது, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவரோட இன்னொரு கேள்வி கொஞ்சம் கூர்மையானது. தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்காக ஊதியத்துக்காக போராடும் போது பணம் இல்லைன்னு சொல்கிற அரசு இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அரசோட இறுதி நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவை உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு எதிர்க்கட்சி கேட்டதுக்கு அமைச்சர் ஆதவ் என்ன சொல்லிட்டாரு, எம்எல்ஏக்களில் பேதம் பார்க்க முடியாது, எல்லாருக்கும் சமங்கிறது தான் திட்டத்தோட அடிப்படை அப்படின்றது சொல்லிட்டார் தெளிவாக. அதனால் திட்டம் அப்படியே தான் இருக்கும். 234 எம்எல்ஏக்களுக்கும் கார். ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் நியாயம் இருக்குது. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசி தான் இருந்தோம். மக்கள் சேவைக்கு வசதி வேணுங்கிறது உண்மை தான். அதே நேரம் கஜானா நிலைமையை பற்றி நம்ம பேசுகிற போது இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ இருக்க நிலைமைக்கு. நீங்கள் திரும்பவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா இந்த விஷயம் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து 3வதாக மேகமலை மனசை கணக்க வைக்கிற அப்டேட்டுங்க. ஸோ அதில் ஒரு திருப்பமும் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த மலை விஷயத்துக்கு வருவோம். தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதி ஞாபகம் இருக்க அவரவளே 98 மலை கிராமங்கள் 3-4 தலைமுறையாக அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி ஆகஸ்ட் 28க்குள்ளே வெளியேறணுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு. இது ஒரு பெரிய கொஞ்சம் அதிர்ச்சியான நகர்வு நடந்திருக்குங்க. தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் தாக்கல் பண்ண அறிக்கையின்படி ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலில் 118 பேர் அரசு ஊழியர்கள். ஸோ கேட்டிங்களா, அதாவது அரசு ஊழியர்கள் உறவுகளே, அரசு ஊழியர்கள், இராணுவம், போலீஸ், வனத்துறை, வருவாய்த்துறை, மின்வாரியம், பள்ளி கல்வின்னு பல துறைகளில் சேர்ந்தவங்க, ஓகேவா? ஸோ பணியில் இருக்கிற மற்றும் ஓய்வு பெற்றவங்களும் இருக்காங்க அதில். ஸோ இவங்க மேலே துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவாகி பெயர் பட்டியல் வந்து சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்போது இங்கே 2 பக்கம் இருக்குது உறவுகளை, கவனமாக கேளுங்க. ஒரு பக்கம் வனப்பகுதி ஆக்கிரமிப்பை யாரும், அதாவது அரசு ஊழியராக இருந்தாலும் செய்யக்கூடாதுங்கிற நீதிமன்ற நிலைப்பாடு. இன்னொரு பக்கம் 100 வருஷமாக அங்கேயே விவசாயம் பண்ணிட்டு வாழ்கிற சாதாரண குடும்பங்களையும் வணிக நோக்கத்தில் ஆக்கிரமித்தவங்களையும் ஒரே தராசில் வைக்கிறது நியாயமாகிற கேள்வி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கேள்வியை எழுப்பி இடதுசாரி தரப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூட சேட்டலைட் டிஜிபிஎஸ் வச்சு ஒவ்வொரு நிலத்தையும் மறு ஆய்வு பண்ணி உண்மையான வனநிலம் எது, பட்டா நிலம் எது, பல தலைமுறை குடியிருப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஆக்கிரமிப்பு எதுன்னு சொல்லி பிரித்து பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ மக்களோட வாழ்வாதாரத்தை காக்க உயர்மட்ட குழு அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமான தேதி நெருங்கிட்டு இருக்குது, ஆகஸ்ட் 28. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன நடக்கும், அரசோட சட்ட போராட்டம் எந்த நிலையில் இருக்குது, இந்த போர்டில் தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு அப்டேட்டும் இங்கே சொல்கிறேன். மலைப்பகுதி உறவுகள் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பகுதி நிலவரத்தை கமெண்ட்டை சொல்லுங்கள், உங்கள் குரல் இங்கே கேட்கும். அடுத்ததாக முதல்வர் தரப்பில் நேற்று வந்த பெரிய அறிவிப்புகளை சூப்பர் 6 வெற்றி பயணம் முக்கிய செய்தியில் விரிவாக நான் சொல்லிட்டேன். அது தவிர முதல்வர் அலுவலகம் தரப்பில் இந்த 2 நாளில் தனி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேறு எதுவுமே நம்ம கையில் இப்போ வரல. வந்ததும் அப்படியே நான் உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்து அரசு நகர்வுகளுக்கு வருவோம். அரசு துறைகள் பக்கம் இந்த 2 நாளில் தனியாக புது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆணை அது எதுவும் நம்ம கைக்கு இன்னும் வரல. அதாவது சட்டமன்ற மானிய கோரிக்கை விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் வர துறை அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக உறுதியானதும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவன் நான் சும்மா இருக்கிறத வச்சு நான் பேச போகிறது கிடையாது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த சப்ஜெக்ட்டு எதிரொலிக்கு வருவோம். இப்போ மற்ற கட்சி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம். ஒன்று, இந்த கனிமொழி எம்பி பேச்சு, அதாவது தூத்துக்குடியில் செய்தியாளர்கிட்ட பேசின திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தாவேகா ஆட்சி வந்தக்கப்புறம் குற்றங்கள், குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மேலான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறி ஆகிருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், லாக்அப்ல காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கவலைக்குரிய ஒன்று, இந்த குற்றங்களில் பல குற்றங்களை செய்திருக்கக்கூடியவர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்களாகவே நாம் காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சட்டமன்றமே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுகிறது என்ற உணர்வை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஸோ கூடவே வந்து இன்னொரு வரி, சட்டமன்றமே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுதுங்கிறத உணர்வை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா வந்து டாஸ்மார்க்காக பெண்கள் தாலியெல்லாம் பல தாலிகள் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசி அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்டாலே தெரிச்சு ஓடின கனிமொழி தான் இவங்க. பெண்கள் மீது தான் ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு மனிதர் இவங்க. நல்ல மனிதர். இது அவங்க தரப்பில் அவருக்கு வைக்கிற குற்றச்சாட்டு. இதில் சொல்லப்பட்ட குற்ற எண்ணிக்கை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்காம நம்ம வந்து உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்க ஏதாவது போகிற போகல போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்ல வந்து அப்படியே அப்படியே கன்று மாதிரி பண்ணுறவங்க. அவங்க பேசுகிற எல்லாமே அப்படியே ரதம் மாதிரி இருக்கும். உண்மை தான், உண்மையின் விளிம்பி மாதிரி சொன்னால் செஞ்சுருவாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டு போவாங்க. அதை பற்றி நம்ம உட்காந்து ஆமாங்க அப்படின்னு பேசிக்க முடியுமா? அவங்களோட குற்றச்சாட்டு மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெண்கள் மீதான குற்றங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கா, போன ஆட்சியை விட ரொம்ப மோசமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவதாக நடுராத்திரி சண்டை, இது கொஞ்சம் வேடிக்கையான ஆனால் யோசிக்க வைக்கிற விஷயம்ங்க. திருச்சி அன்பில் மாரியம்மன் கோவிலில் அம்மை நோயிலிருந்து குணமானவங்க வந்து தங்கி வழிபடுற ஒரு மண்டபம். கோவில் மரபு சார்ந்த ஒரு அறிவிப்பு அரசு தரப்பில் வந்துச்சு. அதுக்கு எதிர்பக்கத்தில் நோய் பரவாதா, மருந்து இல்லையா ஸ்டைலில் நள்ளிரவு ஒரு ஆன்லைன் பிரச்சாரம் ஓடிச்சுன்னு அமைச்சர் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா நடுராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு பதிலடி கொடுத்தாரு. ஸோ 2 பக்கமும் வார்த்தை மறந்த விஷயம்தான். நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த மத நம்பிக்கை சார்ந்த ஒரு ஏற்பாட்டை விவாதிக்கலாம். ஆனால் நோய் பற்றி தவறான புரிதல் பரப்புறது யாராக இருந்தாலும் தப்பு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட், ஓகே. மூணாவதாக அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காருன்னு ஒரு தகவலுங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்த 100 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும். அடுத்த 50 வருஷத்துக்கான அரசியல் மாற்றப்படும். 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு அரசியல் ஆம்பிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். இது எந்த கான்டெக்ட்ல வந்து யாரை மனசில் வச்சு சொன்னதுன்னு விவரம் வந்தால் அப்போ நம்ம பேசுவோம். எனக்கு தெரியும் அவர் யாரை மனசில் வச்சு பேசலான்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 3ஐயும் பற்றி? மறக்காமல் இந்த 3 விஷயத்தை பற்றி கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து தப்புனா தப்பு. இப்போது நம்ம இந்த நேர்மையான அந்த ஒரு கோட்டுக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல ஒரு பாராட்டு. தூத்துக்குடியில் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதான 2 பேரை வந்து பார்த்தா ஒரு தந்தை மகன் தாவேகா கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. நான் பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ பாருங்கள், இதுதான் நான் எப்பவும் சொல்கிற விஷயம். கட்சியாளாக இருந்தால் தப்பை மூடி வச்சு மறைச்சு அப்படிலாம் கிடையாது. உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் வெளியேற்றிட்டாங்க, கைது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை தொடர்ந்தால் அது நம்ம இங்கே பாட்டி தான் இருந்தாகணும். ரெண்டாவதாக உங்கள் சமையலறை பட்ஜெட், இது அரசு கேட்டே ஆகணுங்கிற ஒரு வகை. சர்க்கரை விலை வந்து ஒரே மாதத்தில் கிலோவுக்கு 24 ரூபா விழுந்திருக்கு. சார், சிஎம் சார், இது பாருங்கள். ஸோ அரிசி வந்து 26 ரூபா கிலோ, மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, உங்கள் வீட்டு மாத பட்ஜெட்டு. ஒரு பக்கம் சிலிண்டர் நிவாரண அறிவிப்பு வருது, நல்லது தான். ஆனால் அன்றாட சர்க்கரை அரிசி விலையெல்லாம் கட்டுப்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸோ இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்னு ஒரு தெளிவான பதில் வரணும். வர வரைக்கும் நம்ம இதை கேள்வியை கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா மக்களுக்கான ஒரு மேடை, உறவுகளுக்கான மேடை. இது தப்புனா தப்பு தான், சரிங்களா? ஸோ இந்த விலைவாசலாம் கொஞ்சம் உயராமல் கொஞ்சம் அதுவும் அரிசி 85 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்க அரிசி நல்லா இருக்குது ஆக்சுவலாக சில இடத்துலலாம் பார்க்கும்போது. மூணாவதாக 2150 கோடி கேள்வி. சென்னை மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் நல சங்கம் வந்து முதல்வர்கிட்ட வந்து பார்த்தா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. 6 மாதத்துக்கு மேலே நிலுவையில் இருக்கிற சுமார் 2150 கோடி ஒப்பந்த பணத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலை செஞ்சவனுக்கு பணம் தராமல் இருந்தால் அடுத்த வேலை எப்படி நடக்கும்? ஸோ இதுக்கு அரசு தரப்பு பதில் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்முடைய தொடர்கதை. ஸோ நேற்று காவேரி விஷயம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சுங்க. தமிழக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் காவேரி மேலாண்மை ஆணையம் சொன்ன அந்த அளவு தண்ணி கர்நாடகா திறக்கலை அப்படின்ற வார்த்தை மீண்டும் வலுவாக வச்சாங்க. இதுவரை திறந்த நீர் விவர கணக்குகளை வந்து பார்த்தா நீதிமன்றம் வந்து பரிசீலித்தாங்க. அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 31ங்கிற தகவல். ஸோ அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும் இதே காலைக்குரலில். ஸோ மேட்டூர் நோக்கி எவ்வளவு தண்ணி வருதுங்கிறத நம்ம டெல்டா விவசாயிகளோட நிஜமான கேள்வி. அதை விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக இந்த திமுக உள்கட்சி மாற்றங்கள். ஸோ திமுகவோட மாவட்ட மறுசீரமைப்பு விஷயம் நான் சொல்லிகிட்டே வரேன் உங்ககிட்ட. அது ஒரு தெளிவு வந்திருக்கு. இந்த உட்கட்சி தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க பதவியில் தொடருவாங்க அப்படின்னு அக்கட்சி மூத்த நிர்வாகி வந்து தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றம் வரும், ஆனால் உடனே இல்லை. ஒரு இன்டர்னல் எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறுசீரமைப்பு யாரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து அதிமுக உள்கட்சி நிலவரம்.
எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள ஒரு உயர்மட்ட குழு அமைக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவலுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கப்படுது. சுவாரஸ்யம் என்னன்னா, இது வரைக்கும் அவருக்கு எதிராக நின்ன சில முன்னாள் அமைச்சர்கள் இந்த உயர்மட்ட குழு பேச்சு வந்ததும் ஆதரவு பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ அறிவிப்பு வந்ததும் நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நம்ம தொடர்கதையில் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனில் இருக்குது. நான் வரிசையாக உங்களுக்கு படிப்பேன், எல்லாமே இருக்குது, அது எந்த அப்டேட்டுமே இல்லை, சரிங்களா? ஸோ வந்தால் நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கோரிக்கை, மக்களுக்கான தகவல்கள். நேர்மையாக சொல்கிறேன், இந்த 2 நாள்லேயும் இந்த போர்டில் இருக்கிற எந்த கோரிக்கைகளும் புது தீர்வு அறிவிப்பு வரலைங்க. ஆனால் எதுவுமே நம்ம மறக்கலை, இதுலேயும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, அதாவது மக்களுக்கான தகவல் கொண்டு வந்திருங்க. இந்த எம்டி யோகா அண்ட் இயற்கை மருத்துவம் பிஜி படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி தேதி செப்டம்பர் 3 மாலை 5 மணிக்கு. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnayushselection.org. மருத்துவத்துறையில் மேற்படிப்பு யோசிக்கிறவங்க இதை தவற விடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A இலவச ஆன்லைன் கோச்சிங் கான்டாக்ட் விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நம்ம கைக்கு வரல, கிடைச்சதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. அடுத்ததாக என்ன, எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். எஃப்ஐஆர் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நீதிமன்ற உத்தரவு கேளுங்க. இது நம்ம எல்லார் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. கடுமையான குற்ற வழக்குகளில் கொலை, பாலியல் குற்றங்கள் மாதிரியானதில் சாட்சியம் ஆவணம் சேகரிக்கும் போது ஆடியோ வீடியோ பதிவு கட்டாயங்கிற வழிகாட்டுதல்களை வந்து டிஜிபி பிறப்பிக்கணும்னு உயர்நீதிமன்ற மாதிரி அமர்வு உத்தரவிட்டிருக்கு. ஒரு கொலை வழக்கு விசாரணையில் ஆதார சேகரிப்பு ஒழுங்காக பதிவாகலைங்கிறத பார்த்துட்டு தான் நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, இது அமல்படுத்தப்பட்டால் விசாரணை தரமும் நம்பிக்கை தன்மையும் கூடும் அப்படின்றது ஒரு விஷயம், நல்ல நகர்வு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வெளியான வழக்குகள், 1 ராயபுரம் பகுதியில் நடந்த பெண் தொல்லை வழக்கில் ஒருவர் கைது. இவர் மேலே ஏற்கனவே வேறு குற்ற வழக்குகள் இருந்ததாக தெரிய வந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் இருக்கார். 2வதாக துரைப்பாக்கம் பகுதியில் மின்வாரிய பில்லர்லேருந்து சுமார் 50 கிலோ காப்பர் ஃபியூஸ், மதிப்பு எவ்வளோ தெரியுமா, 50,000 திருடப்பட்ட வழக்கில் 3 பேரில் 2 பேர் கைது. பொருள் மீட்பு ஒருவருக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண் தொல்லை வழக்கு 1, திருட்டு வழக்கு 1, மொத்த வழக்கு 2, மொத்த கைது 3. அடுத்ததாக நாளை என்ன, ஸோ அடுத்த ஆகஸ்ட் 28 மேகமலை விவகாரத்தில் எஸ்சி நிர்ணயித்த தேதி, அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி விரிவாக சொன்னேன் இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 31 காவேரி வழக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் விசாரணை. தொடக்கத்திலே சொன்னேன். ஸோ பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்ப கால முடிவு, கலந்தாய்வு செப்டம்பர் 3லேருந்து 7 வரைக்கும். அப்புறம் செப்டம்பர் 1 கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு இலக்கு தேதியாக தான். அப்புறம் எம்எல்ஏ கடத்தல் முயற்சி வழக்கு ஹைகோர்ட் விசாரணையில் இருக்குது. தமிழ் புதிய திரைப்பட வெளியீடு நிறுத்தம் தொடங்குகிற நாள். அப்புறம் செப்டம்பர் 3 எம்டி யோகா விண்ணப்பம் கடைசி நாள், நான் முன்னாடியே சொன்னேன். அக்டோபர் 2 வெற்றி பயணம் திட்ட தொடக்கம், முக்கிய செய்தியாக நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நாங்கள் நம்முடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, இன்றைக்கி நீளமான ஒரு எபிசோட்னா கிடையாது, ஷார்ட்டாக முடிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. 2 நாள் நடந்த முக்கியமான நகர்வுகளே கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக சட்டமன்றனால பெருசாக அந்த தாவேக்கா அரசின் நகர்வுகள், அதுக்கப்புறம் முதல்வர், அதெல்லாம் அதிகமாக செக்மெண்ட்ஸ் இல்லை இல்லையா. எல்லாமே சட்டசபை போல தான் இன்றைக்கி. ஸோ நேற்று காலையில் நம்ம ஷோ வர முடியாமல் போனதுக்கு மீண்டும் ஒரு முறை ஐம் ரியலி சாரி. ஆனால் ஒரு செய்தி கூட நான் விடாமல் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் நாளை காலைக்குள்ள நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ், நம்மளோட விசில்களி வந்துகிட்டே இருக்காப்புல, செல்லக்குட்டி செம்ம மேட்ரோட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாப்புல. எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டாபிக் வரப்போகுது. வீடியோவை முழுமையாக பார்த்தின உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் மீண்டும் ஒரு நாளை காலைக்குள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, see you.